Ashok Narayan. இன்னைக்கு நம்ம வந்து ENW சாப்டர் பார்ப்போம் சரியா? ஸோ ENW சாப்டர் இந்த சாப்டர் பத்தி நம்ம சொல்லணும்னா this chapter வந்து நம்ம we can consider it to be easy, okay? Plus உங்களுக்கு வேற என்னது இல்லை தியரட்டிக்கல், ஓகே. இது ரொம்ப தியரட்டிக்கல் சாப்டர் அப்படிங்கிறதுனால இதுவும் நான் போன கிளாஸும் நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு NCERT தான் கவர் பண்ணேன். என்ன ஏசியும் தியரட்டிக்கல் தான், இது அதோட தியரட்டிக்கல் சரியா? அதனால இதையும் நான் NCERT தான் கவர் பண்ணணும். ஸோ நம்ம கிளாஸ் ப்ரொசீஜர் இன்னைக்கான கிளாஸ் ப்ரொசீஜர் வந்து NCERT கவரேஜ், அசைன்மெண்ட், டெலிகேஷன் சரியா? நான் உங்களுக்கு NCERT முடிப்பேன், அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் என்ன இன்னைக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் இருக்கிற NCERT புக் பேக்கில் NCERT புக் பேக், ஏன்னா இது மட்டும்தான் முக்கியம். புக் பேக் ஃப்ரம் NCERT மட்டும் தான் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு தியரிங்கிற பேரில். ப்ரீவியஸ் எக்ஸ்பிரஷனில் இதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல, ரொம்ப சிம்பிள் சாப்டர் தான் சரியா? ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு இதில் தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் குட்டி குட்டியாக ஒரு நோட்ஸ் மாதிரி NCERTலேயே மார்க் பண்ணிட்டு வந்துடுவேன் சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம NCERTலேயே குட்டி குட்டியாக மார்க் பண்ணுறதுக்கு ஏற்ற பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன் சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன். ஓகே ஃபைன். இன்ட்ரடக்ஷனில் என்ன பண்ணலாம், நமக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எப்படி சொல்றது பிளண்டர் இன் எதுல ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஓகே, என்ன பிளண்டர், அப்படி என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம என்ன எழுதுவோம் இன்டகிரேஷன் பி டாட் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ எழுதுவோமா? இதுதான் தப்பு. இது நம்மளுக்கு இருக்கிற டைரக்ட் கரண்ட் மட்டும்தான். ஸோ மீதி என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கிறதுலாம் இப்போ பார்ப்போம் நம்ம சரியா? பொறுமையாக பார்ப்போம். அதை பார்த்துட்டு இருக்க சின்ன சின்ன கான்செப்ட் கூட நான் கவர் பண்ணுவேன். கவர் பண்ணிட்டு லெட்ஸ் கெட் கோயிங். ஓகே ஓகே. இப்போ we learned electric current produces magnetic field and two current carrying wires exert a magnetic force on each other. ஓகே, இது எல்லாமே ரொம்ப பேசிக், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னது, is the converse true? Does an electric field changing with time give rise to magnetic field? James Clerk, Maxwell, okay, argued that it was indeed the case. Not only an electric current but also time varying electric field generates magnetic field. Okay, while applying the Ampere's circuital law to find magnetic field at a point outside the capacitor connected to a time varying current, Maxwell noticed an inconsistency in the Ampere's circuital law. He suggested the existence of additional current called by him the displacement current to remove the inconsistency. ஓகே, ஸோ இதில் இருக்கிற மெயின் ஐடியாங்கிறது நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்ல பாரு. நம்மளுக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெப்பாசிட்டரில் இங்கே வந்து கரண்ட் ஆகி பாஸ் ஆகிட்டு தான் இருக்கு. நான் வந்து இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த ரீஜனில் பி டாட் டிஎல் பண்ணோம் இந்த லூப்பில். ஸோ நான் அது வந்து இந்த சர்ஃபேஸில் பாஸ் ஆகிற கரண்ட் எடுத்துக்கலாம், ஆர் எனி சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பை தி லூப் எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, எனி சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பை தி லூப், எனி சர்ஃபேஸ் enclosed by loop. ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன். இது பேர் என்னது, ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. இது ஆக்சுவலி மேத்ஸ்ல உங்களுக்கு இது எங்கேயும் தெரிவாங்கன்னா இது ஒரு ரொம்ப பெரிய பேசிக் தியரம் என்னன்னா ஸ்டோக்ஸ் தியரம். ஓகே, நம்ம இங்கே படிப்போமே அந்த ஸ்டோக்ஸ் தியரம் இல்லை, 6 நீட்டா ஆர்வி கிடையாது, ஸ்டோக்ஸ் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் இருக்கு. இந்த ஸ்டோக்ஸ் தியரம் என்ன இது டெரைவ் ஆகும் சரியா? இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் இந்த ஸ்டோக்ஸ் தியரம் நீங்கள் படிக்க தேவையில்லை, அது மேத்ஸ்ல இருக்கு உங்களுக்கு. ரொம்ப ஏன்னா காலேஜ் எல்லாம் போனீங்கன்னா, இப்போ நான் ரீசெண்டாக தான் இதை படித்தேன், ஐஐடியில் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் படித்தேன் இதை. இதெல்லாம் நீங்கள் ஜேஇ படிக்க பட் ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு சரியா? ஸோ எனி சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பை லூப், நம்ம வந்து என்ன நினச்சிக்குவோம்னா லூப் என்க்ளோஸ் பண்ணுற, இப்போ இதுதான் லூப்னு வச்சுக்கோங்களேன், லூப் என்க்ளோஸ் பண்ணுற இந்த சர்ஃபேஸ் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்குவோம். அதே லூப் எடுத்துக்கிட்டு ஒரு பானை மாதிரி அதுக்கு வெளில ஒரு சர்ஃபேஸ் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த சர்ஃபேஸ் கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது வழியாக எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதோ அது கன்சிடர் பண்ணி மியூ நாட் ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் க்ளோஸ் லூப் இன்டர்வல் ஆஃப் பி டாட் டிஎல். இப்படி எழுதிக்கலாம் நம்ம. இந்த ஐ வந்து இங்கே வந்து அதே இங்கே பாஸ் ஆன்னு வச்சுக்கோங்களேன்,
2 கேஸும் கன்சிடர் பண்ணா, இதுல இங்க என்டர் ஆகுது, இங்க லீவ் ஆகுது. ஸோ பிளஸ், மைனஸ் 2 கேன்சல் ஆகி 0 ஆயிடும். இங்கே இந்த சர்ஃபேஸ் வழியா பாஸே ஆகல. ஸோ இங்கேயும் 0. ஸோ 2 இடத்துலயும் உங்களுக்கு சேம் வேல்யூ தான் குடுக்கும். சரியா? சேம் வேல்யூ த்ரூ எனி லூப். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி திருப்பி சொல்றேன். த்ரூ எனி சர்ஃபேஸ் கவர்டு பை தி லூப். சரியா? இதுல தான் பெரிய டிஸ்கிரிமினன்சி வரும். என்ன டிஸ்கிரிமினன்சி வரும்? சரி, எனி சர்ஃபேஸ் கவர்டு பை லூப் எடுத்துக்கலாம்னா, நான் கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேன். ஒன் செகண்ட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேன். ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டு, இந்த இடத்துல இருந்து நம்ம பி டாட் டிஎல் பண்ணா, இங்க ஒரு லூப் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு பி டாட் டிஎல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது கேஸ் 1. இதுல என்ன ஆகுது? கரண்ட் ஐ பாஸ் ஆகுது அது வழியா. ஓகே. இந்த பாயிண்ட்ல ஐ கரண்ட் பாஸ் ஆகுது. நான் இது ரெட்ல காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஐ கரண்ட் பாஸ் ஆகுது. ஓகே. இதுவே கேஸ் 2 எடுத்துக்கிறேன். கேஸ் 2ல என்ன பண்ண போறேன்னா, அதே கெப்பாசிட்டர், அதே லூப், இப்போ இப்படிப்பட்ட ஒரு சர்ஃபேஸ் பாஸ் பண்ணுது. அதாவது அவுட் சைடு வந்து அப்படியே கெப்பாசிட்டரோட அந்த இது வழியா பாஸ் ஆகுது அந்த சர்ஃபேஸ். கெப்பாசிட்டரோட 2 பிளேட்ஸ் நடுவுல. இப்போ 0 கரண்ட் பாஸ் ஆகுது அந்த இதுக்குள்ள. சரியா? 0 கரண்ட் தான் பாஸ் ஆகுது. இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம்? கன்ஃப்யூஸ் ஆகுதுல்ல. நம்மளுக்கு டோட்டலா ஆக்சுவலி எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னே தெரியல. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த இடத்துல எங்க இருக்கு? இன்கன்சிஸ்டன்சி இன் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. 2 இடத்துலயும் ஐ கரண்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு மியூ நாட் ஐ கரெக்டான வேல்யூ குடுக்கும். ஒண்ணுல ஐ கரண்ட், இன்னொன்னுல 0 பாஸ் ஆகும்போது தான் ப்ராப்ளம் வருது. சரி, ஓகே. அப்போ இத எப்படி கிளியர் பண்றது? அப்படின்ட்டு யார் யோசிக்க போறா? மேக்ஸ்வெல் தான் யோசிக்க போறாரு. சரியா? ஸோ மேக்ஸ்வெல் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். Maxwell formulated a set of equations involving electric and magnetic fields and their sources, the charge, current densities. என்னெல்லாம் யூஸ் பண்ணாரு அவரு? மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூஸ் பண்ணாரு, அதோட சோர்ஸ் யூஸ் பண்ணாரு, சார்ஜ் யூஸ் பண்ணாரு, அப்புறம் கரண்ட் டென்சிட்டிஸ். டுகெதர் these are known as Maxwell equation. Together with Lorentz force formula, they mathematically express all basic laws of electromagnetism. So Maxwell-ஓட 4 equation plus Lorentz force. இது என்னது டோட்டல்? இந்த டோட்டல் ஈக்குவல் டு ஆல் பேசிக் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிசம். சரி, ஃபைன். இப்போ நம்மளுக்கு டோட்டலா எலக்ட்ரோமேக்னட்டிசம்ல எத்தனை லா இருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சாச்சு. ஸோ மேக்ஸ்வெல்லோட 4 ஈக்குவேஷன், லாரன்ஸ் ஃபோர்ஸும் நம்மளுக்கு தெரியும். Q into V cross B plus QE. ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரிய வரும்? மேக்ஸ்வெல்லோட 4 ஈக்குவேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரிய வரும். சரி, மேக்ஸ்வெல் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரெடிக்ஷன் டு எமர்ஜ் ஃப்ரம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல இருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன தெரிய வரும் நம்மளுக்கு? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. இப்படி ஒரு வேவ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தெரிய வரும். இது coupled time varying electric and magnetic field. சரியா? which propagate in space. The speed of the waves according to this equation turned out to be very close to the speed of light, okay, obtained from optical measurements. This led to another remarkable conclusion that light is an electromagnetic wave. புரியுதா? இந்த ஸ்பீட் ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கிறதுனால லைட்டும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு மேக்ஸ்வெல் கன்க்ளூட் பண்றாரு. ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ஒர்க் யூனிஃபைட் டொமைன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் வித் லைட். புரியுதா? உங்களுக்கு இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசமும் ஆப்டிக்ஸும் ரெண்டுமே நீங்க தனித்தனி ஃபீல்ட்ஸா படிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க கம்பைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறத மேக்ஸ்வெல் கண்டுபிடிக்கிறார். புரியுதா? லைட்டும் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். நம்மளுக்கு இருக்க எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். புரிஞ்சுதா? ஸோ இதுல இருந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிடறோம். நெக்ஸ்ட் ஹர்ட்ஸ் அவர் என்ன சொல்றாரு? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை அவர் என்ன பண்றாரு? எக்ஸ்பெரிமெண்ட்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. அதே மாதிரி இது ஒரு டெக்னாலஜிக்கல் யூஸ் வந்து மார்க்கோனி. யார் மார்க்கோனி? ரேடியோ கண்டுபிடிச்சாரு. இல்ல டியூ கோர்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆர் தட் we are witnessing today. இதுக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது கம்யூனிகேஷன்ல. ஓகே, இது எக்ஸிஸ்டன்ஸை பர்ஃபெக்டா இது எக்ஸிஸ்ட் ஆகுது, ஐ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இது எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிறத யார் கண்டுபிடிச்சாரு? ஹர்ட்ஸ். ஓகே, இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் யார் கண்டுபிடிச்சாரு? மேக்ஸ்வெல். ஓகே, ரேடியோ யார் கண்டுபிடிச்சாரு? மார்க்கோனி. ஓகே, ஃபைன். இப்போ இது எல்லாமே யூஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. நம்ம நெக்ஸ்ட் போவோம்.
இதில மேக்ஸ்வெல் பத்தி குட்டியா குடுத்துருக்காங்க. இல்ல ரொம்ப பெருசா குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பொறுமையா வருவோம். முதல்ல இங்க இருக்கிறத கவர் பண்ணுவோம். In this chapter, we first discuss the need for displacement current. Displacement current என்னது? உங்களோட அந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லால நம்ம ஆட் பண்ற எக்ஸ்ட்ரா கரண்ட் and its consequences. Then we present a descriptive account of electromagnetic waves. Descriptive account of electromagnetic waves. அதுக்கப்புறம் broad spectrum of electromagnetic waves stretching from gamma rays wavelength 10 power minus 12 meter to long radio waves wavelength 10 power 6 meter. Okay, இது describe ஆகுது. How the electromagnetic waves are sent and received for communication are discussed in chapter 15. இது வந்து உங்களுக்கு இப்போ இருக்கான்னு தெரியல இந்த சாப்டர் 15ன்றது இப்போ என்சிஆர்டிலேயே தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதில் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்னு ஒரு பெரிய சாப்டர் இருக்கும். பேசிக்காக கம்யூனிகேஷன் பற்றியே. ஓகே ஓகே நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இந்த சாப்டர்லேயே ரொம்ப பாட்ஷா மாதிரி இருக்கிற ஒரு டாபிக்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் தான். We have seen in chapter 14, என்ன பார்த்தோம்? Sorry, chapter 4, that electrical current produces magnetic field around it. Maxwell showed that for a logical consistency, a changing electric field must also produce a magnetic field. This effect is of great importance because it explains the existence of radio waves, gamma rays, and visible light as well as other forms of electromagnetic waves. Maxwell தான் இதுக்கான மெயின் ஹீரோவே. To see how changing electric field gives rise to magnetic field, let us consider the process of charging a capacitor and apply ampere circuit law given by this. இது இம்பார்ட்டன்ட். ஒரு கெப்பாசிட்டருக்கு நம்ம இதை இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இதில் ஒரு கெப்பாசிட்டருக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் எடுத்துக்கணும். டைம் டிபெண்டன்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P such that region outside parallel plate of capacitor. For this we consider plane circular loop of radius r whose plane is perpendicular to direction of current carrying wire. Okay. பர்ஃபெக்டாக பிளேட் வந்து இப்படி இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணுறோம். இது வயரு, இது ரெண்டு பிளேட். ஓகே, இது நடுவில் இதுதான் கெப்பாசிட்டர் ஃபார்ம் பண்ணுறது நம்மளுக்கு. Okay. From symmetry, the magnetic field is directed along the circumference of the circular loop and is the same magnitude at all points of the loop, so that if B is magnitude of the field, the left side equation 8.1 is B into 2 pi r equal to mu naught I into T. இங்கே தெரியுதா? நமக்கு சிமெட்ரி யூஸ் பண்ணால் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேம் தான். ஸோ பி இன்ட்டு 2 பை ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஐ. அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுது? இதில் வந்து உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பி இன்ட்டு 2 பை ஆர் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஐ. ஸோ பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2 பை ஆர். அவ்வளோதான். அட் சம் டிஸ்டன்ஸ் இந்த ஆரில். ஆனால் நம்ம அதே இந்த பானை மாதிரி சர்ஃபேஸ் இவங்க திருப்பி நான் வரைஞ்ச மாதிரி இவங்க இமேஜின் பண்ணால் என்ன ஆகுது? இந்த டோட்டலாக உள்ளே போகிற கரண்ட் வந்து 0, மியூ நாட்டே கிடையாது. இப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு? பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அதுதான் தப்பு. ஏன்னா இந்த இடத்துல அதே பாயிண்ட்டுக்கு பி ஈக்குவல் மியூ நாட் ஐ பை 2 பை ஆர். இது பர்ஃபெக்ட். இது தப்பு. சரி, இப்போ ஏன் இது தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது அரைசஸ் from a use of Ampere circuital law, and this law must be missing something. Missing terms such that one gets the same magnetic field at a point P no matter what surface is used. அதாவது ரொம்ப ஜென்ரலாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னா அந்த இடத்துல நம்ம என்ன ஆகுது? இந்த இடத்துல is there anything passing through surface yes between plates of capacitor? ஏதாவது இப்போ பாஸ் ஆகுதா? இந்த சர்ஃபேஸ் வழியா இந்த செகண்ட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதில் கரண்ட் நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம். சரி, வேற ஏதாவது நம்மளுக்கு பாஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். எஸ், என்ன பாஸ் ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது. ஸோ இஃப் பிளேட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் ஹேவ் an area A, total charge Q, magnitude of electric field E between the plates is Q by A by epsilon, Q by epsilon naught A. சரியா? This field is perpendicular to the surface S and has same magnitude over area A of the capacitor plate and vanishes outside it. So what is the flux through the surface S? அவங்க ஃப்ளக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஃப்ளக்ஸ் இஸ் given by Q by epsilon naught. இந்த Q by epsilon naught நம்ம சார்ஜ் Q on capacitor plates change with time, there is current I dQ by dt. So 1 by epsilon naught dQ by dt தான் நம்ம யூஸ் பண்ண போற டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகே, அவ்வளோதான். தெரியுதா? இதில் எப்சிலன் நாட் இன்ட்டு d5 by dt எடுத்துக்கலாம் நம்மளுக்கு. புரியுதா? அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கிடையாது. இது வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட டெரிவேஷன். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். I is equal to epsilon naught d5 by dt. இல்லை ஃப்ளக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். This is the missing term in the Ampere circuital law.
So if we generalize this law by adding total current carried by conductors through the surface and another term which is epsilon naught times the rate of change of electric flux through the same surface, total has same value I for all surfaces. புரியுதா? இப்போ இதுக்கு வந்து சேம் வேல்யூ ஆஃப் கரண்ட் இருக்கும். ஸோ அதனால ப்ராப்ளமே இருக்காது. இப்போ நம்ம ஜெனரலைஸ் பண்ணியாச்சு சரியா? At point P is non-zero. B at point P is non-zero. No matter which surface is used for calculating it. B at point P outside the place is same as at point M, just inside as it should be. Current carried by conductors due to flow of charges is called conduction current. இப்போ நம்ம பார்த்ததுல இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொன்னோம்ல, இதுக்கு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் பேர் வச்சோம். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த நார்மல் கரண்ட்டுக்கு பேர் என்ன? நார்மலா ஒரு கரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அது பேர் கண்டக்ஷன் கரண்ட். கண்டக்ஷன் கரண்ட் ஓகே, இதுதான் நார்மல். இது பிளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் தான் இப்போ ஜெனரலைஸ் பண்ணுவோம். இப்போ என்னாச்சு? ஆம்பியர் சர்க்யூட் லா ஜெனரலைஸ் ஆயிடுச்சு. Current given by equation 8.4 is new term and it's due to charging of electric field or electric displacement, which is old term still used sometimes. Okay. Therefore, displacement current or Maxwell's displacement current shows electric and magnetic fields inside parallel plate capacitor just discussed above. Generalization made by Maxwell is the following. Source of magnetic field is not just the conduction electric current due to flowing of charges. Okay. But also time rate change of electric field. இதான் பேசிக்கா நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் மட்டும் எடுக்காம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் சேர்த்து எடுக்கிறோம். அது நமக்கு டோட்டல் கரண்ட் கொடுக்கும். அது நமக்கு டோட்டல் கரண்ட் கொடுக்கும். அது IC plus epsilon naught d5 by dt. Okay. Phi flux of electric field through the surface. In explicit terms, that means outside capacitor plate we have only conduction current and no displacement current. Okay, outside capacitor plate displacement current was 0. On the other hand, inside there is no conduction current, only displacement current. Okay, generalized ampere circuit law has same form as equation 8.1 with one difference: total current passing through any surface or which closed loop is the perimeter. Total current passing through any surface of which closed loop is the perimeter is the sum of conduction current and displacement current. So இதுதான் உங்களோட இனிஷியலா இருந்த லா இவ்வளவுதான், மியூ நாட் ஐ மட்டும் தான். இப்போ மியூ நாட் எப்சிலன் நாட் d5 by dt இவ்வளவுதான். இதுதான் எக்ஸ்ட்ரா அடிஷன். இந்த அடிஷன் மேக்ஸ்வெல் கொடுத்திருந்தா இது பேரு ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. புரியுதா? In all respects, the displacement current has same physical effects as conduction current. Some cases, for example, steady electric fields in a conducting wire, the displacement current may be zero since electric field E does not change with time. In other cases, for example, charging capacitor above, both conduction and displacement currents may be present in different regions. In most of the cases, they both may be present in the same region of space as there exists no perfectly conducting or perfectly insulating medium. இது நம்ம பர்ஃபெக்ட்லி கண்டக்டிங்னு கன்சிடர் பண்ணுறோம்ல, அது எங்கேயுமே எக்ஸிஸ்ட் ஆகலாங்கிறதுனால உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ்ல என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இது சேமா தான் இருக்கும். அது பேர் என்ன? இது ரெண்டுமே கண்டக்ஷனும் இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும். நம்ம எடுத்த ஸ்பெஷல் கேஸ்ல மட்டும் தான் ஒன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, இல்லாட்டி கண்டக்ஷன் இருக்கு. புரியுதா? Most interestingly, there may be large regions of space where there is no conduction current but there is only a displacement current due to time varying electric field. இதனால நம்ம கண்டக்ஷன் கரண்ட் மட்டும் தான் யூஸ் பண்றோம். பட் நிறைய இடத்துல நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் தான் இருக்கும், கண்டக்ஷன் கரண்டே இருக்காது. In such a region, we expect magnetic field, though there is no conduction source available. புரியுதா? கண்டக்ஷன் சோர்ஸ் அவைலபிளே இல்லாட்டியும் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறிட்டு இருக்கு. The prediction of such a displacement current can be verified experimentally. For example, magnetic field at a point between the plates in capacitor can be measured and is seen to be same as that just outside. புரியுதா? ஸோ நம்ம கெப்பாசிட்டர் குள்ளேயும் இந்த பாயிண்ட்லையும் வெளியில இந்த பாயிண்ட்லையும் உங்களுக்கு அட் சேம் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் தி சென்டர் சேம் மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களுக்கு. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல். என்னது? சக்ஸஸ். அதனால கண்டக்ஷன் கரண்ட்ல நீங்க பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டக்ஷன் கரண்ட் மட்டும் இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டையும் நீங்க பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்னது? எப்சிலன் நாட் d5 by dt. phi என்னது? ஃப்ளக்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிங் த்ரூ த ஃப்ளக்ஸிங் என்னது? சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை டைம். ஓகே, flux of electric field passing through the surface. Okay. The displacement current has literally far-reaching consequences. One thing we immediately notice is that laws of electricity and magnetism are now more symmetrical.
ஆனா இதுல ஒரு பர்ஃபெக்ட்லி இது வந்து எப்படி சொல்றது மோர் சிமெட்ரிக்கல் தான், பர்ஃபெக்ட்லி சிமெட்ரிக்கல் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சோர்ஸ் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சதே இல்லை. அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ப்ளஸ் கியூ சார்ஜ் வச்சு அதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ப்ளஸ் எம் மேக்னெட்டிக் சார்ஜ் வச்சு அதுலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வருதுன்னு சொல்லியிருக்கோம். அது இப்படி ஒரு நோஷனே கிடையாது. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பவுமே க்ளோஸ்டு. சரியா, க்ளோஸ் லூப்ஸ் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும். மேக்னெட்டிக் மோனோபோல் எக்ஸிஸ்டே ஆகாது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் இன்னும் அதெல்லாம் பர்ஃபெக்ட்லி சிமெட்ரிக்கல் ஆகலை. பட் ஸ்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஓரளவுக்கு மோர் சிமெட்ரிக்கலாக இருக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு வந்ததுனால. சரியா, Faraday's law of induction states that there is induced EMF equal to rate of change of magnetic flux. Since EMF between 2 points is the work done per unit charge in taking from 1 to 2, existence of EMF implies existence of electric field. So we can rephrase Faraday's law of electromagnetic induction by saying that it's important. Magnetic field gives rise to electric field. Fact that electric field changing with time gives rise to magnetic field is the symmetrical counterpart and is consequence of displacement current and being a source of magnetic field. Okay, thus time dependent electric and magnetic field give rise to each other. புரியுதா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும். ரெண்டும் டைம் டிபெண்டா இருக்கும்போது ரெண்டும் மாற்றி மாற்றி ரெண்டுத்தையும் இழுத்து விட்டுக்கும். நெக்ஸ்ட் பார்ப்போம். Faraday's law of electromagnetic induction and Ampere-Maxwell law give quantitative expression of this statement, with the current being total current. One very important consequence of this symmetry is existence of electromagnetic wave, which we discuss qualitatively in next section. இப்போ இதனால தான் மேக்ஸ்வெலோட மெயின் ஈக்குவேஷன். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இதெல்லாம் தான். ஒன்று E dot dA equal to Q by epsilon naught, Gauss law for electricity. அதே மாதிரி B dot dA equal to 0, Gauss law for magnetism. ஏன் தனியாக மேக்னெட்டிக்ஸமுக்கு சார்ஜ் ஒன்று டிஃபைனே பண்ண முடியாது. இன்டெகிரேஷன் ஆஃப் E dot dL equal to minus d5V by dt. இது என்னது, Faraday's law. இன்டெகிரேஷன் ஆஃப் B dot dL லையும் ஒரு 5 டேர்ம் வருது. அதுதான் மோர் சிமெட்ரிக் ஆக்கியிருக்கு. mu naught I naught C plus mu naught epsilon naught d5 by dt, ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. ஓவர். இதுல மெயினா இந்த கடைசியில மட்டும் தான் மேக்ஸ்வெல் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்த ஈக்குவேஷனுக்கு. மீதியெல்லாம் காஸும் ஃபேரடேயும் பண்ணது இவர் எடுத்து அவர் ஈக்குவேஷன்ல வச்சுக்கிட்டார் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். பட் ஸ்டில் ஃபைன், அவர் நல்லா கம்பைல் பண்ணி எல்லாம் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காருல்ல. அதனால இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு என்சிஆர்டிலேயே இந்த சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டருக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மோஸ்ட்லி ரியலைஸ் பண்ண மாட்டோம். இது வந்து இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர் as ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்க்கான ஃபார்முலா என்சிஆர்டிலே கொடுத்துருக்கு. டெரிவேஷன் தான் எங்கேயும் கொடுத்துட்டு இல்லை, பரவாயில்ல. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு இதை கேட்டிருக்கிறதே அதே இது வரைக்கும் கொடுத்த எக்ஸ்பிளனேஷனை எக்ஸாக்டாக ஒரு ப்ராப்ளம் வச்சு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, இதுக்கு மேலே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 20-25 மினிட்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிற தியரியை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பேன். ஏன்னா இது வந்து பியூர்லி தியரிட்டிக்கல் மட்டும்தான். இதை நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே திணிச்சு பயமுறுத்தி மனப்பாடம் பண்ணி அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பேன், நீங்களும் அப்படியே உள்வாங்கிட்டே ரிவைஸ் பண்ணுவீங்க. சரியா, ஓகே. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் EMW சோர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? ஸ்டேஷனரி சார்ஜால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸ்டெடி கரண்டால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதாவது என்ன அர்த்தம்னா, சார்ஜ் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேஷனரியா V = 0ல ப்ரொடியூஸ் ஆகாது. சார்ஜ் மூவ் ஆகுது, பட் V = சம் கான்ஸ்டன்ட் V0ல, அப்பவும் ப்ரொடியூஸ் ஆகாது. எப்போதான் ப்ரொடியூஸ் ஆகும்? சார்ஜ் இருக்கணும், சம் ஆக்சிலரேஷன் இருக்கணும், அப்போ நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா? ஸோ வென் சார்ஜ் ஆக்சிலரேட்ஸ் இது ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்க சார்ஜால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தே டு நாட் வெரி வித் டைம். இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஆஃப் மேக்ஸ்வெல் தியரி தட் ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ் ரேடியேட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். The proof of this is basic. இந்த ரிசல்ட் வந்து வெரி பேசிக். நம்ம நினச்சிக்கிறோம் ஆக்சிலரேட்டட் சார்ஜ் தான் பண்ணுதுன்னு. நான் இங்கே 3 சார்ஜை வந்து உங்களுக்கு சொன்னேன். அது வந்து ஆக்சுவலி அவ்வளோ சிம்பிள் கிடையாது, பெரிய ப்ரூஃப் இருக்கு. ஸோ அந்த ப்ரூஃப் வந்து பியாண்ட் ஸ்கோப் ஆஃப் திஸ் புக், பட் வி கேன் அக்செப்ட் ஆன் பேசிஸ் ஆஃப் ரஃப் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரீசனிங். இப்போ யோசிச்சு பாருங்க. கன்சிடர் சார்ஜ் ஆசிலேட்டிங் வித் சம் frequency. ஆசிலேட்டிங் சார்ஜ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் accelerating charge. This produces oscillating electric field in space, which produces oscillating magnetic field, which in turn is source of oscillating electric field and oscillating magnetic field. Oscillating electric and magnetic field thus regenerate each other, so to speak, the wave propagates to space. Frequency of electromagnetic wave naturally equals the frequency of oscillation of the charge. The energy associated with propagative wave comes from the expense of energy of the source of accelerated charge. அவ்வளவுதான்.
நம்ம ஆக்சிலரேட் சார்ஜ் இதாயிட்டே இருக்குமா, என்ன ஆயிட்டே இருக்கும், ஆக்சிலரேட் ஆயிட்டே இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி தான் நமக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவா. From preceding discussion, it might appear easy to test the prediction that light is electromagnetic wave. We might think that all we needed was to set up a circuit in which current oscillates at frequency of visible light, say yellow. But that is not possible. Frequency of yellow light is 6 into 10 power 14 hertz. சரியா? நம்ம லைட் எலக்ட்ரோமேட்டிக் வேவா இல்லைன்னு பார்க்கறது என்ன பண்ணணும்? ஜஸ்ட் கரண்ட்டை வச்சுக்கணும். கரண்ட் அப்படியே ஆசிலேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ ஒரு லெவலுக்கு மேல சார்ஜே ஆக்சிலேட் ஆகி என்ன ஆக போகுது? லைட் எமிட் ஆக போகுது. விசிபிள் லைட்டோட ஃப்ரீக்வன்சியில் போட்டோம்னா இந்த ஃப்ரீக்வன்சியில் போட்டால் லைட் தானே எமிட் ஆக போகுது. அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோம்னா அதுதான் இல்லை. 6 into 10 power 14 ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நாக்கு தெளிடும். சரியா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். That's why experimental demonstration of electromagnetic wave has come to low frequency region. இந்த ரேடியோ வேவ் ரீஜன்ல தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம். அதுல தான் உங்க ஹர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொஞ்சம் அதை புரிய வச்சாரு. இதுல ஹர்ட் சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் ஆன் மேக்ஸ்வெல் தியரி கிரியேட்டட் a sensation sparked of other important works in his field. ஓகே, இவர் இதை பண்ணதுக்கு அப்புறம் அவரே ஸ்பார்க் ஆகி நல்ல நல்ல வேலையா பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த 7 வருஷம் கழிச்சு ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்து கேல்குலேட்டர் ஒர்க் பண்றாரு. அவரு இதே மாதிரி அப்சர்விங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மச் ஷார்ட்டர் வேவ் லென்த், அவர் ஷார்ட்டர் வேவ் லென்த் அதாவது ஹையர் ஃப்ரீக்வன்சியில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இதுவும் ஹர்ட்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே ஜெகதீஷ் சந்திர போஸ் இவரும் இந்தியன் சயின்டிஸ்ட். இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டும் லெபார்டரிக்கே கன்ஃபைன் ஆயிடுச்சு. அதே மாதிரி மார்க்கோனி இன் இட்டாலி ஹர்ட்ஸ் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி டிரான்ஸ்மிட் பண்றது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. மெனி கிலோமீட்டர்ஸ்க்கு மார்க்கோனி டிரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிச்சு. இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் தான் கம்யூனிகேஷனுக்கான ஸ்டார்டிங். மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சாரு. அதுல தான் கம்யூனிகேஷன் தேவையான ஒன் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் யூஸ் பண்ற அந்த ட்ரெண்டே ஆரம்பிச்சது. அதாவது nature of electromagnetic wave. It can be shown from Maxwell's equation that electric and magnetic fields in electromagnetic wave are perpendicular to each other and to the direction of propagation. It appears reasonable, say from our discussion from displacement current. Consider electric field inside plates of capacitor is directed perpendicular to the plates. Okay. Magnetic field gives rise to the displacement current. When a magnetic field, this gives rise to via displacement current is along the perimeter of circle parallel to capacitor. So B and E are perpendicular in this case as given as the general feature. நம்ம ஒரு அந்த கெப்பாசிட்டர் பிளேட் கன்சிடர் பண்ணா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி அந்த சர்க்கிள்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலரா இருந்துச்சு. ஓகே ஃபைன். அதே மாதிரி எல்லா கேஸ்லயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலரா மட்டும்தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் தியரி பாயிண்ட்ஸ் நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், we show typical example of plane electromagnetic wave propagating in z direction. இப்படி நம்ம எடுத்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் y ஆக்சிஸ்லயும் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் z டைரக்ஷன்ல டிரான்ஸ்மிட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, so transmission direction of propagation is perpendicular to both E and both B. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஈயும் பியும் அதுவே மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். சரியா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போவோம். இதுல உங்களுக்கு தெரியுதா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ் டைரக்ஷன்ல பாசிட்டிவ் ஆயிருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் y டைரக்ஷன்ல ஆசிலேட் ஆயிருக்கு, என்டையர் வேவ் z டைரக்ஷன்ல ப்ராபகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் போவோம். இதுல கேங்கிறது உங்களுக்கு 2π lambda இம்பார்ட்டன்ட். கேங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் லைக் வேவ் வெக்டர் ஆர் ப்ராபகேஷன் வெக்டர் and k describes the direction of propagation of wave. Okay, speed of propagation is omega by k. Using these equations ex and by, Maxwell equations, one finds that இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒருத்தங்க என்ன தெரியும்னா இவன் இதை கண்டுபிடிக்க முடியும். c is equal to 1 by mu naught epsilon naught. Velocity of wave is given by 1 by root of mu epsilon. சரியா? இதுல நம்ம லைட் கன்சிடர் பண்ணும்போது ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட் கன்சிடர் பண்ணிக்குவோம். நம்ம இது நார்மலா ஏதாவது ஒரு மெட்டீரியல், எனி மெட்டீரியல் மீடியம் கன்சிடர் பண்ணி அதுல பார்த்து பெர்மிட்டிவிட்டி எப்சிலான், மேக்னெட்டிக் பெர்மிட்டிவிட்டி மியூவா இருந்தா இதுதான் வெலாசிட்டி. சரியா? இது வந்து எதுக்கு, லைட்டுக்கு இன் அ மீடியம் வித் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் அண்ட் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் அண்ட் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி மியூ. ஓகே, அப்போ உங்களுக்கு வெலாசிட்டி 1 by mu epsilon. இதே வேக்யூம்ல
V equal to 1 by root of mu naught epsilon naught. This standard magnetic permeability is standard permittivity. புரியுதா? ஓகே, இதுல B நாட் ஈக்குவல் டு E நாட் பை சி, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேங்க. CBE நீங்கள் இப்படி கன்சிடர் பண்ணால் உங்களுக்கு சி கிராஸ், ஒரே நிமிஷம், இதில் சி யூனிட் வெக்டர் ஈக்குவல் டு இ யூனிட் வெக்டர் கிராஸ் பி யூனிட் வெக்டர் இப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? சி இஸ் ஈக்குவல் டு இ கிராஸ் பின்னு எடுக்கலாம். நீங்கள் அந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஒன்ஸ் மோர் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் அதுக்கான ஷார்ட்கட். இது என்ன பண்ணலாம்னா சிபிஇ அப்படிங்கிறது நீங்கள் கோயம்புத்தூர்னு வச்சுட்டு கோயம்புத்தூர் கிளாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கோயம்புத்தூர்னு எழுதிட்டு அது கிளாக் வைஸ் போகணும். சரியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போவோம். அதெல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது போர் அடிச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பி நாட் ஈக்குவல் டு இ நாட் பை சின்னு. இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் பேசிக்காக போனால், இதில் நம்ம சம் ரிமார்க்ஸ் அண்ட் சம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் பார்த்தா, இதில் மெயின் மேட்ரே இந்த வெலாசிட்டி மட்டும்தான். புரிஞ்சுதா? வெலாசிட்டி அது இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்மியபிலிட்டியும் பர்மிட்டிவிட்டியும் நம்ம எப்படி சொல்கிறோங்கிறது. சரி, ஓகே. இதில் இதுக்கு மேலே இருக்கிற இந்த தியரி இருக்குல்ல, இந்த தியரி மட்டும் நீங்கள் ரீட் ஆன் யுவர் ஓன். ஏன்னா இது நான் இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்தா ஆகணும். சரியா? இந்த தியரிக்கு பதிலாக நான் நெக்ஸ்ட் அந்த ஒவ்வொரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பற்றி இருக்கிற மெயின் தியரிக்கு போகிறேன். இந்த இடத்துல மெயினாக ரேடியேஷன் ப்ரெஷர் பற்றி மெயின்ஸில் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. பட் இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். P is equal to U by Cங்கிறது. ஓகே, இது இம்பார்ட்டன்ட். இது தவிர நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு அப்புறமா இந்த வீடியோட கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் தரேன். சரியா? சம் ஃபார்முலா தரேன். அந்த ஃபார்முலா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போவோமா? இதில் ரேடியேஷன் ப்ரெஷருக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இங்கே பாருங்க. இந்த half I equal to half epsilon naught ERMS square C இருக்குல்ல, இதுவும் இம்பார்ட்டன்ட். I equal to பவர் பை ஏரியா. ஸோ இந்த ஃபார்முலாலாம் அந்த பேராகிராஃபில் லைக் அந்த ஏரியாவில் இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது. ஓகே, ரேடியேஷன் ப்ரெஷருங்கிறது லைட்டாக கன்ஃபியூசிங் கான்செப்ட். அதுக்காக நான் உங்களை படிக்க சொல்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போவோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இதுக்கு வந்தாச்சுன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரியா? Maxwell predicted existence of electromagnetic wave. Only familiar electromagnetic waves are visible light waves. நம்மளுக்கு தெரிஞ்ச மேக்ஸ்வெல் அப்போ ப்ரெடிக்ட் பண்ணப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவே விசிபிள் லைட் வேவ்ஸ் மட்டும்தான். ஆனால் இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும். Existence of ultraviolet and infrared waves were barely established. End of 19th centuryல தான் எக்ஸ்ரே, காமா ரே எல்லாம் டிஸ்கவர் பண்ணாங்க. அது வரைக்கும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான் இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். There is no sharp division between one kind of wave and another. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளே வச்சிருக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காமா ரே, இங்கே எக்ஸ்ரேன்னு பார்த்தா இந்த ரீஜன் இருக்குல்ல, அந்த ரீஜன்ல இருக்கிறது காமா ரேவா இல்லை எக்ஸ்ரேவானே நமக்கு தெரியாது. அதுதான் ஷார்ப் டிவிஷன்ல. இதே ஷார்ப் டிவிஷன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இது வரைக்கும் காமா ரே, கரெக்டாக இங்கேருந்து எக்ஸ்ரே காமா எக்ஸ் அப்படி இருக்கும். நம்மளுக்கு எப்படி இருக்கு? காமா எக்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ப் டிவிஷன் தெரியல இல்லையா? அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, இப்போ பார்ப்போம். Gamma ray, X-ray, ultraviolet, visible, infrared, microwave, shortwave wave, television and FM radio. இது பாருங்க நடுவில் ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்காது பாட்டுது. AM radio, long radio wave. அவ்வளோதான். இதில் விசிபிள் நம்ம திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணால் அல்ட்ராவயலட் பக்கத்தில் வயலட் இருக்கும், இன்ஃப்ராரெட் பக்கத்தில் இங்கே இருக்கிற ரெட் இருக்கும். சரியா? அங்கேருந்து மீதியெல்லாம் பார்த்தா வயலட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இண்டிகோ மிஸ் பண்ணிட்டாங்க இவங்களே. ஓகே, இது எப்படி இதுக்கான இது என்னது? வெப்ஜிஆர் ஞாபகம் இருக்கா? அதுதான் இங்கே வரும். ஸோ இதோட மினிமம் வேவ் லென்த் 400 நானோமீட்டர் விசிபிள் லைட்டுக்கு, மேக்ஸிமம் 700 நானோமீட்டர். அதே ஃப்ரீக்வன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்வர்ஸாக வரும். இதில் வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ ஒன்றா பார்ப்போம். டக்குன்னு ரேடியோ வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஆக்சிலரேட்டட் மோஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் கண்டக்ஷன் wires. They are used in radio and television communication systems. They are generally in the frequency range 500 kHz to about 1000 MHz. AM amplitude modulated band is from 530 kHz to 1070 kHz. Higher frequencies up to 54 MHz are short wave bands. Okay, TV waves range இதில் வந்து உங்களுக்கு மெயினாக இந்த ஹர்ட்ஸ் ஞாபகம் சொல்லுது. ஏன் நான் ஜஸ்ட் அப்படியே படிச்சுட்டு ஓகே அப்படிலாம் சொல்லிட்டு போகிறேன்னா, நீங்கள் இதெல்லாம்
ஞாபகம் வச்சுக்கணும். நான் பண்ற மாரியே நீங்களும் பண்ணிட்டே வாங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் மெத்தட். உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணா ஆகாது. சரியா? 500 to 1000 megahertz, 530 kilohertz to 1710 kilohertz. 54 megahertzலேருந்து ஷார்ட் வேவ் பேண்ட்ஸ் யூஸ் ஆகுது. டிவி waves range from 54 megahertz to 890 megahertz. Okay. FM frequency modulated radio band extends 88 megahertz to 108 megahertz. Okay. Cellular phones use radio waves to transmit voice communication and ultra high frequency band. How are these waves transmitted? நம்ம சாப்டர் 15ல பார்ப்போம். இது முன்னாடியே பார்த்தோம். கம்யூனிகேஷன் பத்தி சாப்டர் 15ல கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ சாப்டர் 15ஏ தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்சிஆர்ல மொத்தம் 40 சாப்டர்ஸ் தான் இருக்கு. இன்னும் இந்த சாப்டர் 15 சாப்டர் எழுதிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. இது வந்து முன்னாடி இருந்துச்சு சரியா? உங்களுக்கு இப்போவும் இருக்கா நான் பார்க்குறேன் எதுக்கும். நெக்ஸ்ட் மைக்ரோவேவ்ஸ். Microwaves is short wavelength radio waves with frequencies in gigahertz range are produced by special vacuum tubes called klystrons, magnetrons and gun diodes. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின்ஸ்ல டபால்னு ஆப்ஷன்ஸ் கேட்டா ஈஸியா எழுதிடலாம். கிளிஸ்ட்ரான், மேக்னட்ரான், கன், டயோட். எண்ணுக்கு டபுள் என் சரியா? கன்னுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். Due to their short wavelengths, they are suitable for radar systems and used in aircraft navigation. Radar also provides the basis for speed guns used to time fast balls, tennis serves, and automobiles. The microwave ovens are interesting domestic application of these waves. Microwave ovenலயே யூஸ் ஆகும். உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்க பார்க்கலாம். In such ovens, frequency of microwaves is selected to match resonant frequency of water molecules. And the frequency of microwave equal to resonant frequency of water molecule. இது நம்ம பார்த்தோம்னா வாட்டர் மாலிகுல் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். மைக்ரோவேவோட சேர்ந்து வைப்ரேட் ஆக ஃபுட் ஹீட் ஆகிடும். Energy from waves is transferred efficiently to kinetic energy of the molecules. This raises the temperature of food containing water. இது இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ மைக்ரோவேவ் ஓவன் பற்றி தனியாக கொடுத்துருக்காங்க. டக்குன்னு பார்த்துலாம். இல்லை மைக்ரோவேவ் அப்படிங்கிற பார்ட்ல இந்த மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் ஆகுது. They have high frequency and energy smaller than visible light and wavelength larger than the light. Frequency smaller, wavelength larger. Objective is to cook food or warm it up. All such food items, fruit, vegetable, meat, will contain water. இதனால நம்ம என்ன பண்றோம்? இந்த வாட்டர் யூஸ் பண்ணி இதை இன்க்ரீஸ் பண்ண போறோம் இதோட ஹீட்டை. So the frequency of rotation of water molecules is about 300 crore hertz, 3 gigahertz. Okay, 3 gigahertzல அது அந்த ஃப்ரீக்வன்சில ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா ஆர் வைப்ரேட் பண்ணி விட்டோம்னா இந்த வாட்டர் மாலிகுல்லாம் இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த ரேடியேஷனோட எனர்ஜியை. அது ஹீட் அப் ஆயிடும். வாட்டர் ஹீட் அப் ஆச்சுன்னா அப்படியே ஃபுட்டும் ஹீட் ஆயிடும். இதுல வந்து போர்ஸ்லின் வெசல் தான் யூஸ் பண்ணும். மெட்டல் கண்டெய்னர் யூஸ் பண்ணா மைக்ரோவேவ்ல என்ன ஆகும்னா ஷாக் அக்யூமுலேட் ஆயிடும் இந்த எலக்ட்ரிக் சார்ஜ்னால. ஸோ நம்ம ரொம்ப எலக்ட்ரிக் சார்ஜ் எல்லாம் ஆஸ்ட்ரேட் பண்ணி தானே இதை உருவாக்குறோம். ஸோ ஒரு மெட்டல் கண்டெய்னர் யூஸ் பண்ணா இந்த இடத்துல சார்ஜ் எல்லாம் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்லா சுட ஃபுட் எடுக்கிறதுக்காக கை வச்சிங்கன்னா கை வழியா சார்ஜ் ஃப்ளோ ஆயிடும் அர்த்துக்கு. சரியா? ஸோ அந்த இது உங்களுக்கு கையில் ஷாக் அடிக்கக்கூடாதுன்னா கம்முன்னு பாசிட்டிவ் வெசல் யூஸ் பண்ணணும். ஓகே, ஹென்ஸ் தே டு நாட் கெட் ஹீட்டட் அப். அதே மாதிரி லார்ஜ் இல்லை பாசிட்டிவ் கண்டெய்னர் சூடாகாது. மெட்டல் சூடாயிடும். மெட்டல்ல ஷாக்கும் அடிக்கும், சூடும் ஆகும். பாசிட்டிவ் கண்டெய்னர் ஏன் சூடாகுதுன்னா அதுக்குள்ள இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் ரொம்ப பெருசா படாவா இருக்கும் அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால உங்களுக்கு அந்த வாட்டர் வந்து வைப்ரேட் ஆகாது. அதனால அதுக்கும் ஹீட் ஆகவே ஃபுட்டு மட்டும் தான் ஹீட் ஆகும். சரியா? இதுல கன்வென்ஷனல் ஹீட்டிங் மெத்தட்ல வெசல் கெட்ஸ் ஹீட்டட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஃபுட் இன்சைட் ஹீட் ஆகும். சரியா? கன்வென்ஷனல் என்ன ஆகும்? நீங்க தீயில ஹீட் பண்ணா ஃபர்ஸ்ட் வெசல் ஹீட் ஆகும், அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்க சாப்பாடு ஹீட் ஆகும். மைக்ரோவேவ்ல என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஹீட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் வெசல் ஹீட் ஆக சான்ஸ் இருக்கு. வெசல் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தூக்கிடுவோம். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போவோமா? இன்ஃப்ராரெட் ரேஸ். ஓகே, infrared are produced by hot bodies and molecules. இது வந்து low frequency or long wavelengthல இருக்கு. இது heat waves ன்னு சொல்லுவாங்க. இல்ல water molecules present in materials readily absorb infrared waves and many other molecules CO2, NH எல்லாம் absorb பண்ணும் infrared waves. அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தெர்மல் மோஷன் இன்க்ரீஸ் ஆகும். மைக்ரோவேவ்க்கும் இதே மாதிரி தான் பார்த்தோம். மைக்ரோவேவ்க்கும் வாட்டர் இருக்கும். That is a heat up and heat up the surrounding. Infrared lamps are used in physical therapy. Infrared radiation also plays important role in maintaining the earth's warmth. புரியுதா? ஸோ இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. அப்சர்வ் ஆச்சுன்னா அது ஹீட் ஆகிடுது. அது ஹீட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுது? நம்ம சரௌண்டிங்கும் ஹீட் ஆகிடுது. சரௌண்டிங் வார்ம் மெயின்டைன் பண்ணுது. புரியுதா? ஸோ இதில் வந்து அங்கே யூஸ் ஆகுது இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து. இல்லை எது யூஸ் ஆகுது? அர்த்தோட வார்ம்த்தை மெயின்டைன் பண்ண யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் incoming visible light which passes relatively easy through atmosphere is absorbed by earth's surface and re-radiated. நல்லா பாருங்க, அப்சார்ப் பண்ணிட்டு திருப்பி ரேடியேட் பண்ணுது as infrared longer wavelength radiation.
இது வந்து trapped by greenhouse gases. இதுதான் நம்மளோட greenhouse effect. சரியா? Earth satellites for both military purpose observe growth of crops. இதெல்லாம் இன்ஃப்ராரெட் டிடெக்டர் யூஸ் ஆயிருக்கு. சரியா? இன்ஃப்ராரெட் டிடெக்டர் அர்த்தோட சேட்டலைட்ல மிலிட்டரி பர்பஸ்ல கிராப் க்ரோத் அப்சர்வ் பண்ண எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. எலக்ட்ரானிக் டிவைசஸ் எங்கே யூஸ் ஆகுது? இந்த இன்ஃப்ராரெட் எமிட் பண்ணி அந்த வைடா உங்களோட ரிமோட் ஸ்விட்ச்லையும் ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம்லையும் யூஸ் ஆகுது. இது பியோர் தியரி தான். நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இது இன்ட்ரெஸ்டிங்காலாம் எடுக்கவே முடியாது. அதனால டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சமரைஸ் பண்ணுறேன். அதுவும் கடைசியில் இது மெயினாக நீங்கள் நான் சொன்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கான்செப்ட் பார்த்துடணும். ரேடியேஷன் ப்ரெஷர் நீங்களே டிரைவ் பண்ணும். அது உங்களுக்கு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லியிருந்தேன். சரியா? ரேடியேஷன் ப்ரெஷர் பற்றியான கான்செப்ட் என்சிஆர்டில் அவ்வளோவா இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து மெயின்ஸில் கேட்க மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து இப்போதைக்கு அதை ஸ்கிப் பண்ணுறேன். அட்வான்ஸுக்கு தான் தேவை. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அதை டிரைவ் பண்ணி கற்றுக்கோங்க. P = U/C தேவை. அப்புறம் I = பவர் பை ஏரியா பார்க்கணும். இந்த ஃபார்முலாலாம் என்சிஆர்டில் இருக்குது. நான் உங்களே படிக்க சொல்லியிருக்கேன் அந்த பாயிண்ட்டை மட்டும். புரியுதா? ஏன்னா நீங்கள் கொஞ்சமாக இந்த டெரிவேஷன் இல்லை இதெல்லாம் ப்ராக்டிஸ் நீங்களே கொஞ்சம் பண்ணிக்கணும். அங்கே டமால்னு உங்களுக்கு காம்படிஷன்லாம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கணும்ல. நீங்களே ஒன்று படித்து அதை புரிஞ்சுக்கிட்ட ப்ராக்டிஸ். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? ஸோ அட்வான்ஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ரேடியேஷன் ப்ரெஷருக்கான ஃபார்முலாஸையும் நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணிடுவேன். ஸோ மோஸ்ட்லி அட்வான்ஸ் வர வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்யூஷன் இதில் கமெண்ட்ஸில் பேஸ் பண்ண மாட்டேன். நீங்களே எங்கேயாவது டிரைவ் பண்ணி எங்கேயாவது பார்த்து கற்றுக்கங்க. அது ஒரு அசைன்மெண்ட் நல்லது தான் உங்களுக்கு. மெயின்ஸ்க்கு உங்களுக்கு அவ்வளோ தூரம் கேட்க மாட்டாங்க. ரேடியேஷன் ப்ரெஷர்லாம் இந்த I ஸ்கொயர் காஸ் தீட்டாலாம் வராது. சாரி I காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலாலாம் வராது. ஸோ கவலைப்பட தேவையில்லை. Next, visible rays is the most familiar form of electromagnetic waves, part of spectrum that is detected by human eye. Frequency 4 × 10⁻14 7 × 10⁻14 Hz வரைக்கும் போகும். வேவ் லென்த் 700 400 நானோமீட்டர் வரைக்கும் போகும். வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகுது, ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. தெரியுதா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. விப்ஜிஆர் அப்படின்னு எழுதுனா அதில் கீழேருந்து ரைட்டு போனீங்கன்னா வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட்டில் வந்தால் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். இப்படி போனால் ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும். இப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் வேவ் லென்த் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவீங்க. இப்படி போனால் கீழே ரைட்டில் நார்மல் டைரக்ஷனில் போனால் லேம்டா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்ஸ். ஓகே. இது ஒவ்வொரு அனிமலுக்கு எவ்வளோ தூரம் விசிபிள் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒவ்வொரு அனிமலுக்கும் மாறும். நம்மளுக்கு இருக்கிற இந்த விசிபிள் ரேஞ்சை கூட ஸ்னேக் எல்லாம் பார்த்தா அதுக்கு அல்ட்ரா வயலட்டோ விசிபிள் ரேஞ்சுக்குள்ள தான் வரும். அதால் பார்க்க முடியும் அல்ட்ரா வயலட்டையும் கூட. சரியா? ஸோ நம்மளுக்கு தான் விசிபிள் ரேஞ்ச் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் அல்ட்ரா வயலட் ரேஸ். இது என்ன ஆகுது உங்களுக்கு? அல்ட்ரா வயலட் இட் கவர்ஸ் ஆல் வேவ் லென்த் ரேஞ்சிங் ஃப்ரம் 4×10⁻⁻7 to 6×10⁻10. இதெல்லாம் யூவி கவர் பண்ணுது. சன் இஸ் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். அல்ட்ரா வயலட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓசோன் லேயர் டேமேஜ் பண்ண ஓசோன் லேயரை அப்சர்வ் பண்ணிக்கும். யூவி லைட் லார்ஜ் குவான்டிட்டியில் இருந்துச்சுன்னா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆன் ஹியூமன்ஸ் இருக்கும். இதே எக்ஸ்போசர் டு யூவி ரேடியேஷன் காசஸ் மோர் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெலனின் காசிங் டேனிங் ஆஃப் ஸ்கின். UV radiation is absorbed by ordinary glass, hence one cannot get tanned or sunburned by glass window. வெரி சிம்பிள். நீங்கள் வெறும் கிளாஸ் இருந்தாலே எதுவும் கவர்லாம் வேணாம். கிளாஸ் இருந்தாலே யூவி ரேடியேஷன்லாம் இதில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ உங்கள் ஸ்கின்னு சூடாகுமே தவிர கருத்துறாது. கிளாஸுக்குள்ளே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களால் கருத்துக்க முடியாது. சரியா? நீங்கள் வெளியில் கிளாஸ் இல்லாமல் நிற்கும் போது உங்கள் ஸ்கின்னு கருத்துரும். ஏன்? யூவி ரேடியேஷன் டேரெக்டாக உங்களை அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குல்ல. அதனால நீங்கள் வெறும் கிளாஸே உங்களோட யூவி ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணும். புரியுதா? நீங்கள் கிளாஸில் எந்த சன்ஸ்கிரீன் ஃபில்டர்லாம் போடாமல் வெறும் கிளாஸே அப்சர்வ் பண்ணும். ஆர்டினரி கிளாஸே அப்சர்வ் பண்ணும் யூவி ரேடியேஷனை. வெல்டர்ஸ் வேர் ஸ்பெஷல் கிளாஸ் காகல்ஸ். ஏன்னா அங்கே யூவி ரேடியேஷன் ஹெவியாக ப்ரொடியூஸ் ஆகும். அது கண்ணுக்கு போகும்ல. அதே மாதிரி லாசிக் அப்படிங்கிற அந்த ஐ சர்ஜரி பண்ணுறோம்ல, அதுக்கான இல்லை யூவி ரேடியேஷன் யூஸ் ஆகுது. அதே மாதிரி யூவிஆர் யூஸ் டு கில் ஜெர்ம்ஸ் இன் வாட்டர் பியூரிஃபையர். ஜெர்ம்ஸ் அதை கொன்றுது அப்படின்னு நம்ம மேலேயும் சின்ன எஃபெக்டாக தான் இருக்கும்ல. அதனால தான் நம்ம இவ்வளோ சேஃபாக இருக்கும். ஓசோன் லேயர் பிளேஸ் ப்ரொடெக்டிவ் ரோல். குளோரோஃப்ளோரோ கார்பன் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இது எத்தனையோ ஒரு படிச்சோம் நம்ம. இது ஃப்ரீயான் இஸ் மேட்டர் ஆஃப் இன்டர்னல் கன்சர்ன். சாரி, இன்டர்நேஷனல் கன்சர்ன். இன்டர்னல் இல்லை. எக்ஸ்ரே. இந்த காமாரே ஞாபகம் இருக்கா? சோட்டா பீம்ல வரும். அந்த அளவுக்கு மொக்க காமாரேல காமாரிக்கு தனி சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. சரியா? சும்மா ஒரு விளையாட்டு சொன்னேன். யூவி ரீஜனுக்கு அப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல எக்ஸ்ரே இருக்கு. இது நம்மளுக்கு ஏன் தெரியும்னா, நம்ம நார்மலாக மெடிக்கல் எக்ஸ்ரே எடுத்தேன்பாங்களே, அது மெடிக்கல் அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கு வேவ் லென்த் வந்து 10⁻⁻8 10 நானோமீட்டர்லேருந்து 10⁻13 10⁻4 நானோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணுது. One of the great common way to generate X-ray is to bombard metal target. இங்கே ஒரு மெட்டல் டார்கெட் இருக்கும். அதில் ஹை எனர்ஜி எலக்ட்ரான் ஹை எனர்ஜி அதை போய் பம்பார்ட் பண்ணுவோம். பம்பார்ட் பண்ணால் எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. X-ray is used as diagnostic tool, treatment for certain forms of cancer. Because X-ray damage or destroy living tissue, living tissue organism damage பண்ணுறதுனால care must be taken to avoid unnecessary or over exposure. இது இம்பார்ட்டன்ட். சரியா?
அன்னெசரி இல்லை ஓவர் எக்ஸ்போஷரை நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கேர் எடுக்கணும். எதில்? இந்த எக்ஸ்ரேல. ஓகே ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? காமா ரே. Upper frequency range electromagnetic spectrum 10 power minus 10 meter and 10 power minus 14 meter. This high frequency radiation is produced in the nuclear reactions and also emitted by radioactive nuclei. They are used in medicine to destroy cancer cells. அவ்வளோதான். இதுக்கான மாஸே அவ்வளோதான். டக்குன்னு ஆயிடுச்சா? இந்த டேபிளை நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணணும். ஓகே, இதில் நான் இந்த என்சிஆர்டி உங்களுக்கு படிக்க சொன்னதெல்லாம் ரேடியேஷன் ப்ரெஷரும் இந்த டேபிளும் மட்டும்தான். இது தவிர இதில் புக் பேக் அசைன்மெண்ட் நான் கொடுக்கல. ஏன்னா இந்த தியரி தான் கிளியராக இருக்கணும். எவ்ரி திங் இஸ் ஓகே. இது வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட். சரி, யாரெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். 8.2 8.1ல் இந்த பார்ட் சி மட்டும் பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 8.5 8.8 ஓகே. 8.9 சரி, 8.9 நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே, அடிஷ்னல் எக்ஸசைஸில் டு பி டன் ஃபார் ஷோர். கண்டிப்பாக இதை பண்ணணும். எதுவுமே பண்ணாட்டியும் எல்லாருக்கும் சேர்த்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு மட்டும் சொல்லி சொன்னேன்ல, இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இது வந்து எல்லாரும் பண்ணி தான் ஆகணும் கன்ஃபார்ம். 8.13 பண்ணுங்க. இது என்ன ஞாபகம் இருக்கா? விஎன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஓகே, இந்த லாம்டா எம்டி ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். 8.14 தேவையில்லை. 8.15 பண்ணியே தருங்க. உங்கள் தியரி கொஞ்சம் கொஞ்சம் ரிவைஸ் ஆகும். இந்த 8.15 பண்ணும்போது தியரிலாம் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இன்னொரு லெக்சர் வந்து ஒரு நிமிஷம். எப்போயும் முடிக்கும்போது என்னெல்லாம் போடுவாங்க. தேங்க்யூ. இது தவிர ஆல் த பெஸ்ட். ஓகே ஓகே ஃபைன். நல்லா பண்ண எக்ஸாமா? சரியா? நான் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கொடுப்பேன், கவலைப்பட தேவையில்ல. ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் சேனல் ஃபாலோ பண்ணிக்கலாம். சார், தி லெக்சர் இஸ் ஓவர்.